இவரே என் கண்கள் காண வாஞ்சிக்குதே என் ஆத்மநேச இவரே வெண்மையும் சிவப்பும் ஆனவரே வெண்ணங்கி தரித்தவராம் இவரே பொன்னர வீதியிலே உலாவும் பொன்முடி வேண்டனம் என்னரசே பொன்னர வீதியிலே உலாவும் பொன்முடி வேண்டனம் என்னரசே என்னாத்மநேச இவரே கண்கள் காண வாஞ்சிக்குதே என்னாத்மநேச இவரே பாலில் கழுவப்பட்ட தூயவர் கண்கள் பார்க்கவே எனதுள்ளம் துள்ளதுவே பரிமள தைலத்தின் அருமணம் வீசி பரிமளம் பேர் சிறந்தவரே பரிமள தைலத்தின் அருமணம் வீசி பரிமளம் பேர் சிறந்தவரே ஆத்மநேச இவரே என் கண்கள் காண வாஞ்சிக்குதே என் ஆத்மநேச இவரே நீதியும் சத்தியம் உள்ளவரே நீசனான என்னை மீட்டவரே நீதியின் சூரியனாய் ஜொலிக்கும் நீதிமான்களின் ராஜாவே நீதியின் சூரியனாய் ஜொலிக்கும் நீதிமான்களின் ராஜாவே என் ஆத்மநேச இவரே என் கண்கள் காண வாஞ்சிக்குதே என் ஆத்மநேச இவரே பரிசுத்த தூதன் பரவசத்தோடு பரவனை பாடி துதிக்கின்றாரே பரந்திடும் பக்தரும் போற்றுவாரே பரிசுத்தவான்களின் ராஜனே பரந்திடும் பக்தரும் போற்றுவாரே பரிசுத்தவான்களின் ராஜனே என் ஆத்மநேச இவரே கண்கள் காண வாஞ்சிக்குதே என் ஆத்மநேச இவரே என்னவம் நானே அன்னலை சோலை என்னதான் என்னும் தாமதமோ மன்னவன் சன்னதம் வார்த்தை மன்னவன் சொன்னதம் வாக்கே வருஷத்தின் கடைசி மாதத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நமக்கு பாராட்டு நேரங்கள் கிருபை நேரம் கத்திற்கு நாம் நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். சுருக்கமாக காப்பரிப்போமே அருமையாயிசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ
நவீன ஜீவியத்தில் ஆனந்தமை நாமே காத்தரிப்போமே அருமையாயேசு நமக்களிக்க அழகிலா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில்
வந்தது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மனை போல நம்மை பார்த்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்ணுக்குள்ளே ஒரு வெள்ளை படலம், அதுக்கு மேலே ரப்ப, அதுக்கு மேலே முடி, நப்பைக்குள்ள முடி, சின்ன ஜூஸுக்குள்ள போகாம இதுக்குள்ள ஒரு சின்ன கண்மணி போன்ற அப்படியே இந்த கண், அழகான ஒரு கண். அந்த கண்ணை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? நிறையாவும் கண்மூடி வலை ஜூஸ்லாம் அந்த மாதிரி கட்டு இவை பொழுதும் நாங்கள் தூங்காமல் நம்மை நாடு முழுவதும் காத்ததுக்காக கவலைகள் போட்டுனார், கண்ணீர் துடைத்தார். அவைதான் நம்ம கருத்தோடு பாடுவோம். ரெண்டாவது, படகிலே படுத்து உதங்கினாலும் கடும் புயல் அடித்து தந்தார். நம்ம எந்த படகுகளை படுத்தணும்? வாழ்க்கையிலாக நம்முடைய படகிலே எத்தனையோ தடவை பெயர் காத்து வீசிட்டு, அல்லேலூயா. கணவன் மூலம், சிச்சுவேஷன் மூலம், போன்ற சிச்சுவேஷன் வந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன கவிதை விடாம பாதுகாத்தாரே. காற்றின் கடலுமாகி அந்த பிரச்சனையை அதட்டி மட்டும் நமக்கு சமாதானம் தந்தபடினால் யோர்தானை கடந்தும் அவர் பலத்தார், எரிகோவை கடந்தும் அவர் துதியார். உண்மையாகவே யோர்தான் ஆசாரிக்கப்பட்ட மக்கள் தான் யோர்தானில் கைப்பிடி. அதே போல அந்த வசனத்தை கொடுத்து வார்த்தைகளை தந்து அந்த யோர்தான் போன்ற சிச்சுவேஷன்லே நமக்கு ஒரு பலன் தருவார். ஹல்லேலூயா. எரிகோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பெரிய பதில், எனக்கு 8 நாளைகள் ஓடக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய கோட்டை, அதை யாராலும் உடைக்கவே முடியாது. ஆனால் ஏறினால் முதல் துணி ஏறினால் 7வது நாள் 7 தரம் சுற்றி வந்து அவர் ஆர்ப்பரித்து துணித்த போது அலங்கம் இடிந்து இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை எத்தனை விதமான சத்துணை போராட்டங்கள் இருந்தது. சாத்தான் எவ்வளவாய் நம்ம இங்கே இருக்கிறோம். அந்த துதியினாலே இந்த ஆண்டு முழுவதும் கடக்க கர்த்தர் நமக்கு இருபடியால் கடக்க இந்த மிகப்பெரிய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் பாடு, நம்ம எல்லாருக்கும் பாடல் உண்டு. பாடுகள் இல்லைன்னா ஆளுகை இல்லை. ஸோ நம்ம பாடுகளின் வழியாக தான் இயேசு கடந்து போனார். நமக்கும் பாடுகள் உண்டு. பாடுகளின் வழியே நம் கடந்து போக இன்னொரு கிருபை கொடுத்தார். அந்த பாடுகள் எல்லாம் அந்த இயேசு சீக்கிரமாய் வரும்போது அந்த சீக்கிரத்திலே முடிவடைய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வெடிப்புடன் கூடி கைத்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஸோ அந்த இருதயம் வருகையை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். சீக்கிரமாய் நம்ம இயேசு கிறிஸ்து நம்முடைய மனவாளன் வரப்போகிறார். கடமை கட்டியிருக்கிற ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். வாய்த்திறன் கர்த்தரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. எந்த இயேசு Hallelujah.
செல்லுமே அற்புதமா அவரன்று அன்பினால் காக்கும் தூயத்து அற்புதமா அவரன்று அன்பினால் காக்கும் தூயத்து இப்பூவிலே இவரை போல் அன்பையவரன்று இப்பூவிலே இவரை போல் அன்பையவரன்று மாறாதவர் எந்த இயேசு பற்றிடுவே மாறாதவர் எந்த இயேசு பற்றிடுவே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார் சர்வவல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவராம் சர்வவல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவராம் என்னாலுமே என்னவே ஆகியும் வல்லவராம் என்னாலுமே என்னவே ஆகியும் வல்லவராம் செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார்
கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஒரு சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம். சாதாரணமாய் நாம் சொல்லுவோம், என்னை பரிசுத்தப்படுத்தணுங்கிறே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பது வழக்கம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே தேவன் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் உண்டு. தேவன் நேசித்து சிநேகிக்கிற பரிசுத்தம் உண்டு. தம்மை போலவே நம்மளுடையாக உள்ளேயும் புறவே யோவாவின் பேரிலே உள்ளும் புறவும் கீழ் பூசப்பட்டது. ஒருவேளை உள்ள கீழ் பூசாம வெளியே மட்டும் கீழ் பூசியிருந்தால் தண்ணி கண்டிப்பாக உள்ள அந்த பேரை கொண்டு வந்திருக்கும். ஒருவேளை வெளியே பூசிட்டு உள்ள பூசாம இருந்தாலும் அதே தான். அந்த உள்ளும் புறம், அந்த உள்ளம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதோ அதுதான் வெளியே தெரியும். வெளியே என்ன தெரிகிறதோ அதான் உள்ளே. ஸோ உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் மனுஷனே பிரியப்படுத்துதல்ல, தேவனுடைய பார்வையில் நான் உமக்கு பிரியமாக இருக்கிறேனா, நான் செய்த காரியங்கள்லாம் உமக்கு பிரியமாக இருக்கிறதா, இந்த எல்லா விஷயத்திலேயும் நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய பார்வையினாலே என்னுடைய தியானம், என்னுடைய ஃபெலோஷிப், என்னுடைய உடை, என்னுடைய அலங்காரம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு
ஆண்டுக்கு பிரியமானது செய்யும் போது அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உண்டாகும். வருஷத்தின் கடைசி வாரத்திலே வந்திருப்போம். இன்னைக்கு அதிகமாக சுத்திகரிக்கலாம். நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, இன்க்ளூடிங் மீ. எல்லாரும் ஏதாவது சின்ன தவறுகள், பிழைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் நம்மிலே உண்டு. இந்த வருஷத்தை தேவன் நம்ம எதிர்பார்த்த எத்தனையோ காரியங்கள் நாம் செய்யாமல் இருந்திருக்கிறோம். பொருத்தனைகளை பண்ணியிருக்கலாம், தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். அவைகளை கொஞ்ச நாள் செய்து விட்டு திரும்பவும் விட்டுருக்கலாம். ஸோ எல்லா பலவீனமும் குறைகளை அறிவு தேவன் அவர் இன்னும் நம்ம நேசிக்க தான் செய்யணும். நேசிக்கணும் என்பதற்காக நாம் இன்னும் உலகத்துக்குள்ளேயே போயிடக்கூடாது. உலகமும் அதனுடைய இச்சைகளும் அடைந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் தேவனும் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று ஆசிக்குவான். பிள்ளைகளே, நீங்கள் இந்த கடைசி வாரம் உங்களை ஓய்ந்து ஆராய்ந்து பார்த்து இந்த வருஷத்தில் என்னென்னலாம் ஆண்டுக்கு பிரிவுகளாக செய்வீங்களோ அதெல்லாம் ஆண்டு உதவி செய்ய மன்னிப்பு கேட்டு புதிய ஆண்டிலே புதிய தீர்மானங்களோடு புதிய பிரதிஷ்டையோடு ஆண்டுக்கு பிரியமான செய்ய உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரம் என்று சொல்லி. ஆனால் ஆயத்தம் என்று சொல்லும்போது நம்மிலே அநேக குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அவர் விரும்புகிற ஆயத்தம் அவர் வரும்போது பிலிப்பியரை சொல்லும்போது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 10ஆம் வசனம் 10-11. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் ஆவிக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கிளென்சிங் எடுக்கும். அதில் இந்த வார்த்தை நான் பேச போகிறேன், இந்த வசனத்துக்கு ஏற்படி நடக்கும் என்று பிரசுத்தம் பண்ணிக்கொண்டு அநேக பிரசங்கம் செய்வார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பு இருக்குன்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவின் நாளைக்கென்று முன்னாடி இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம யாருக்கும் இடரற்றா இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. துப்புரமானவர்களும், துப்புரவு சொன்னால் சின்ன தூசி கூட நம்ம இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட துப்புரவு இடர் நம்ம பார்த்து அந்த சபை மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. நிற்கும் போது நீங்கள் முதன்மையாக இருக்கும்போது உங்களை பார்த்து மற்றவங்க படிச்சிருக்காங்க. இடரற்ற செய்தி உங்களுக்கே தெரியும், மனசாட்சி தெரியும். இப்போ இடர் இருக்கக்கூடாது, இடர் இருக்கவே கூடாது. நம் மூலமாக கரெக்டாக செய்கிறாங்க, கரெக்டாக அப்படி இருக்காங்க, நான் அப்படி வந்துடும் சொல்லி வந்தாங்கன்னு சொன்னால் அந்த இடருக்கு என்ன தண்டனை ஏசப்பா சொல்லிட்டாங்கன்னா, அவங்க கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுவேன்னு சொல்கிறேன். அப்போ சமுத்திரத்தில் போட்டால் வர முடியுமா? பெரிய பாலங்களை கட்டி இடரல் செய்தவரை சமுத்திரத்தில் போட வர முடியுமா? நான் பேசுறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் பேசாமல் இருக்கவும் முடியாது. கரெக்டாக சொன்னது இந்த வருஷத்தில் நாங்கள் சொல்லு வரவே இல்லை. ஆவியாக சொன்னதை சொல்கிறேன். ஆனால் எனக்கு நேற்று என்ன ஒன்றுச்சுன்னா, ஒரு சுத்திகரிப்பு, இந்த கடைசி காலம் ஒரு சுத்திகரிப்பு, நம்மளே ஒரு சுத்திகரிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் ஆவியாக நமக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல, இந்த வருஷம் தினமே கூட்டிதான் சொல்கிறேன். அப்போது விசுவாசிகளாகிய நீங்கள், முன்னாடி உட்கார்ந்திருக்கிற நீங்கள், யாரை கண்டு கொண்டதாகவும் இடரற்றமாக இருக்கவே கூடாது. நம்மை பார்த்து தான் விசுவாசம் வருமா. ஸோ இடரற்ற உச்சியை செய்ய துப்புரமாய் இருங்க என்று வேண்டுதல் செய்கிறேன். அவங்கள்ட்ட வேண்டுதல் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எல்லாம் எழுதினார். ஃபர்ஸ்ட் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். இப்போ நம்ம யாரு?
We are the saints of God. நம்ம பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களுக்கு தனி அலங்காரம் உண்டு. பரிசுத்தவான்கள் இல்லைன்னு சொல்ல எப்படியானாலும் உலகத்தில் பிராக்டிஸ் வாய்ப்பு மொத்தம் காரணம். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது ஒரு தனி அனுபவம். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் கண்காணின்னு சொன்னால் டிக்கெட்ஸ் உதவிக்காரன்னு சொன்னால் இப்போ மியூசிக் வாசிக்கிறவங்க பாட்டு பாடுறவங்க இவங்க யார் உதவி ஊழியம் செய்யும். அப்போ உதவிக்காரருக்கும் என்று சொல்லிதான் சொல்றாரு. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று ஆண்டை நாளுக்கென்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் துப்புரவானவர்களும் இடரற்றலுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. நானும் இந்த சபையாக உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். இந்த பொருட்களுக்கு மட்டும் இல்லை, இந்த அந்த சிதத்திலேயும் இந்த சபையிலும் ஒருவராகிலும் கத்திரை வருகையிலே கைவிடப்பட்டு போகக்கூடாது. அவங்களுக்குள்ளே கத்தல் இருக்கிற பரிசுத்தம், அவங்களுக்குள்ளே அபிஷேகம், அவங்களுக்குள்ளே நிற்கிறவைகளை கற்று தந்து ஆசிரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் செபிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் தியானம் நிறைவேற்றி போய் விட்டுறாரு. உங்கள் வாழ்க்கையில் துப்புரம் இருக்குதான் யோசிங்க, இடர் இருக்குதான் யோசிங்க. அந்த ரெண்டு இருந்துச்சு சொன்னால் அகற்றி விடுங்கள். கற்று உங்களை மென்மேலும் கிறிஸ்துவின் நாளுக்கென்றும் உங்களை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தலைவர்களுக்கு ஸ்தோத்திரிப்போமா. இப்போ நானும் இருக்கிற நானும் ஒரு எங்கிட்ட இடர் இருந்தால் நேரம் எனக்கு தனியாக உங்களுக்கே பார்க்கணும். அதுதான் உங்களுக்குரிய உலகம். உலகத்தின் மக்கள் பாவனை பார்த்து பெருமைப்படுவதல்ல. நாங்கள் செயின்ஸ் ஆஃப் காட், பரிசுத்தவான்கள். அது கேட்சிதமான பரிசுத்தம். நான் சொன்ன கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரை பார்வைக்கு சிலர் அதுவும் பாவம் தான். அல்லேலூயா. என்ன பாவம்? இதெல்லாம் செய்கிற பாவம், துப்புரவற்ற பாவம். சொன்னதினால் துப்புரவாளர்களாக இடரற்றவர்களாக நீங்கள் இருக்கும்படி நான் அன்பாக உங்களை வேண்டிக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதே போல இன்னும் பாடக்கூடிய மனிதர் ஒரு நான் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவாளர்களாய் யாருக்கும் இடர் செய்யாதவர்களாய் இருக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி, அதாவது எனக்கு இந்த சின்னத்தை நான் செய்கிறேன். நீங்களும் கத்தவங்களோடு பேசியிருந்தால் எந்தெந்த காலத்தில் பேசினாலும் அதை நீங்கள் விட்டு கிறிஸ்துவின் நாளுக்கு ஆயத்தமாகுங்கள். கத்தர் உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா காரணத்தை கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்துக் கொள்ளுமே சிவன் தந்த ரட்சகா. Through the precious bleeding sky, draw me nearer, nearer, blessed Lord. Through the precious bleeding sky, dear Father, அங்கு போதெல்லாம் பேராசை
இன்னும் அதிகமாக அவர்களிடையே நெருங்கி எல்லா விஷயத்திலும் சேர பேசிய புகழ் நன்றி சொல்லு
இதுவரை நடந்த
பாட்டு பண்ணாங்க, நாத்துமாவே நன்றி சொல்லு. அப்புறம் மறவாமல் நினைத்தீர்கள். ஆண்டவர் 2024 முழுவதும் நம்மை மறவாமல் நினைத்தார். அல்லேலூயா. முதல்ல சொல்லி நானும் மறக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேணா ஒரு மறந்து போய் செவிக்காம வல்லவர்களை போயிருக்கலாம். ஆண்டவர் நம்மை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. தலைவர்களை சொல்லிக்கோங்க. அல்லேலூயா. பலவீன நேரங்களிலே பலன் தந்தார். இத்தனை பலவீனங்கள் வந்ததுக்கான நாளிலே ஆண்டவர் நமக்கு பலன் தந்தாரே. எத்தனை தடைகள் வந்தது, இத்தனை தடைகளையும் தாண்டி செல்ல கிருபை கொடுத்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடலாம் பாடும்போது என்னுடைய உள்ளம் ஆண்டவரோடு இணைந்து விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னது உயிர் என்று அர்த்தம். இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது புழுதி உண்மை துதிக்குமோ, புழுதி துதிக்குமா? புழுதினா என்னதுங்க? மன புழுதி உண்மை துதிக்குமோ என்று சொல்லி சங்கீதக்காரத்து கேட்கும். புழுதிலாம் துதிக்காது. அல்லேலூயா. நம்ம துதிக்கதான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமோ அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி புதிய ஆண்டுக்கு நம்ம பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ உள்ள எல்லாமே கிராட்டிடியூடா ரொம்ப அப்படியே எதுவே நினைக்காது. கற்று செய்த நன்மைகளை மாற்றம் நினைத்து 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 அவை கிருபையை இந்த ஆலயத்திலே சிந்தித்து உள்ள நன்றினாங்க குழந்தைகளை சொல்லிட்டு கணித்தாலும் ஓகே. ஏன்னா அது அவ்வளவு காரியமே நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 103ஆம் சங்கீதம் எடுப்பீங்களா? 103ஆம் சங்கீதத்தை எடுக்கிறோமா? அதை வாசிச்சுட்டு நம்ம ஆராதிக்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம ஆண்டோட கிட்டி சேர்வதற்காக சொல்லப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவிலே அவர் பேசுகிறார், ஆத்துமாவிலே பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஆத்துமா உண்டு. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உபகாரங்கள் என்று சொன்னால் உதவிகளை, சகாயங்களை, மனுஷன் செய்யாவிட்டாலும் நானே நேரடியே வந்து உனக்கு செய்த உபகாரங்களை நீ மறவாதே. மறவாமல் நினைத்தீரையா. அல்லேலூயா. என்ன நமக்கு உபகாரம் செய்தார்? நம்ம நினைப்போம் இது செஞ்சார், அதை செஞ்சார், அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார். வசனத்தின்படி நமக்கு என்ன செஞ்சார் பாருங்க. 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்தார். 2024 அக்கிரமம் என்னதுங்க? பாவம் வேற, சின் வேற, இன்க்விட்டி வேற. அக்கிரமம் சொன்னா கிரமமாய் ஒரு காரியத்தை நம்ம செய்வதுதான் அது நமக்கு நியமித்த கட்டளை. கிராமத்தை மாறி செய்வதற்கு பேர் தான் அக்கிரமம். கிரமம் இல்லாத உதாரணம், ஒரு டைம் நம்ம நியமித்திருக்கிறோம் ஆராதனைக்குன்னு சொல்லி 9 o'clock. எத்தனை பேர் நம்ம கிராமமாக வருகிறோம்? கடந்த வருஷம் ஃபுல்லாக வந்தோம். கட்டளை ஆண்டு கொடுத்தாங்கன்னா அந்த கட்டளை நிறைவேற்று இல்லையா? கவர்மெண்ட் சட்டம் போட்டு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆதாரம் மாற்றணும். 1000 ரூபாய்க்கு கொண்டு போய் 2000 ரூபாய்க்கு கொண்டு போய் மாற்றினா 9,000 மாற்றுறோம். ஏன்னா கவர்மெண்ட் சட்டம் போட்டோம். நிறைய சட்டங்களுக்கு நம்ம கீழ்படுத்தோம். ஆனால் ஆதார் கார்டு சட்டங்களுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யறதுன்னா கீழ்படுத்தேன்னா ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம ஆண்டவர் தானே இல்லைங்க, அவர் கட்சிக்கு வைக்கீங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கள் மனம் திரும்பணும், கிரமமாய் நீங்கள் மாறணும். இது வந்து எங்கன்னா பரலோகத்தில் அந்த காரியம் இருக்கு அப்படின்னாலே கிரமமாய் மாறணும். தயவு செய்து நீங்கள் உங்கள் மைண்ட் என்ன வந்து அப்படியே வருது ரிஃப்ளெக்ட். நீங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லா இருக்குமே, முடிப்போம், இந்த வருஷம் முடிப்போம். அப்படியே நான் கேட்குறேன், மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour கொஞ்ச நேரம் நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா உடனே வந்துடுங்களா? ஸ்டேஷனில் வந்து
ட்ரெயின் லேட் போட்டால் சரி லேட்டாக போகாமல் இருக்கீங்களா? வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு லேட்டாக பண்ணீங்கன்னு சொன்னால் இல்லைங்களா? ஒர்க்குறீங்கல்ல, சரிக்கிறீங்கல்ல. 6 நாளும் உங்களுக்கு தான் 7வது நாள் 3 மணி நேரம் தேவசனத்துக்கு உட்காந்துருக்கீங்க. அதில் முருங்கக்காய் டைஸ் அடுத்த வருஷம் யாரும் முருங்கக்காய் முடிஞ்ச வரைக்கும் பாஸ்ட்டாக 12 மணிக்கு முடிப்பான். 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு சொன்னால் அதுக்காக நன்றி நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. போய் வீட்டில் போய் சோமாங்க பாஸ்ட்டுக்காக. பாஸ்ட்டு கரெக்டாக முடிப்பான். குறை சொல்ல யார்ட்டையும் குறை பேசாதீங்க. குறை பேசின்னு சொன்னால் அது பாவம், வேஸ்ட்டு, சர்ச்சைக்கு வேஸ்ட்டு. அப்புறம் இந்த துணி கொடுத்தப்போ குறை பேச மாட்டேன், கோல் சொல்ல மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானத்தோடு போங்க. கத்தை வராதுங்க. சும்மா வேஸ்ட்டாக உட்காந்துருக்கீங்க. கத்து வராதுல்ல, கத்து தானே பேசுறாரு. கத்தை பேசதான் நம்பி வரீங்க. கத்து தானே பேசுறாரு. சரி கொடுக்கும். ஸோ அந்த அக்கிரமம் காரியத்தை சரி பண்ணுங்க. ஆஃபீஸ் கரெக்டாக போகிறோம், ட்ரெயின் கரெக்டாக போகிறோம், ஃப்ளைட்டு ட்ரெயினாக போகிறோம். ஏன்? சம்பளத்துக்கு. ஆனால் ஆண்டவர் சம்பளமே கொடுக்கல உங்களுக்கு. ஆண்டவருக்கு நல்லதே செய்யலையா? வருஷம் ஃபுல்லாக ஜீவனை கொடுத்தாரு அல்லவா? எவ்வளோ பாதுகாத்தார், எவ்வளோ பராமரித்தார். அப்போ அதுக்கு நன்றி கடனாக வரக்கூடாதா? வாங்க. கத்து ஏன் பேசுன்னு தெரியல. அப்படியான பேசுதான் பேசு. நான் கோச்சிட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, என் ஆவியான சொல்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ அக்கிரமத்தை மன்னித்தார். என்ன மன்னிக்கன்னு சொன்னால் நீங்கள் கிரமமாக எல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை. நிறைய பேர் சோமனை தீர்மானிச்சுட்டீங்க 1 hour ஜெபிப்பேன். ஆனால் ஜெபிச்சே மாட்டேன். ஆனால் சொன்னது என்ன தீர்மானம்? 1 hour நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் பைபிள் வாசிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோலாம் போன வருஷம் சொன்னீங்க. எத்தனை பேர் அது கிரமமாக செஞ்சீங்க, எத்தனை பேர் அதை விட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இனி உள்ள நாட்களிலே கிரமமாக அக்கிரமங்கள் எல்லாம் அவர் என்ன செய்தாராம்? மன்னித்தார். 2வது நோய்கள் எல்லாம் கொஞ்சம் எத்தனை நோய் வந்துச்சுங்க. இன்னைக்கு தீர்க்கப்படாத நோய் 2020 சொல்றாங்க. கொள்ளை நோய் வருமா, குரங்கம்மை வருமா, என்னமோதான் சொல்றாங்க. நமக்கு எதுவும் வராதுங்க. அல்லேலூயா. நம்மை காக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை பரிகாரி நம்மோடு இருக்கிறார். கீழாத்தின் பிசு நமக்கு உண்டு. அல்லேலூயா. உலகம் எங்கும் வியாதிகள் பரவினாலும் வந்தாலும் கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருப்பார். 3வது பிராணனை அன்னைக்கு விலக்கி மீட்டு. எத்தனை தடவை எத்தனை மரணத்துக்கு நேரம் நம்ம போனோம். வியாதி மரணம், ஆக்சிடென்ட் மரணம், ஒரு நொடியில தப்புனோம் இல்லையா? அது பிராணனை அன்னைக்கு விலக்கி மீட்டார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டினாலும் கடந்த ஆண்டு ஃபுல்லா கிருபை 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 கிருபையும் இரக்கம். ஒரு கிரௌன் நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்னது? கிருபையும் இரக்கமும். ஹல்லேலூயா. கொடுத்தாரா இல்லைங்களாங்க? கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்தவங்க எல்லா கதவை ஸ்தோத்திரிங்க. எனக்கு கிருபையும் இரக்கத்தையும் கடந்த ஆண்டு முழுவதையும் என் தலையில முடி சூட்டினார். ஹல்லேலூயா. அடுத்த உபகாரம் பாருங்க. நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்கி. நல்லா சாப்பிட்டீங்கல்ல. நான் போன வருஷத்துல ரொம்ப பட்டினியா இருந்தேன். சாப்பாட்டுக்கு யாரும் சொல்ல முடியுமா? எவ்வளவு அருமையா உங்களை போஷித்தாங்க. நன்மையினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்கினார். நரக்க தட்டுவீங்களா? ஜோர ஹல்லேலூயா. அடுத்தது கழுகுக்கு சமானமாய் ஒரு வயது திரும்ப வாழ வயதால் போல வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. இப்போ சுகம் பலன் கொடுத்து நன்மை நான் நிறைத்து முடிசூட்டி கழுகை நாங்கள் வெள்ளிக்கிழமை தியானிச்சோம். வீட்டில் போய் கழுகை பற்றி கழுகு உயர பறக்கும், உன்னதத்திலே பறக்கும். அது போல இந்த ஆண்டு முழுவதும் பறக்க செய்தால் நம்முடைய வயதை வாழ வைத்து போல் ஆக்கினால் இம்மட்டும் எது உட்கார கத்த நமக்கு பலன் தந்தார். ஹல்லேலூயா. இத்தனை நன்மைகளை கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்தபடினாலே என் ஆத்துமாவே சொல்லுங்க, என் ஆத்துமாவே, இந்த ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். சொல்லுங்க, நான் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். எல்லாம் இருந்து நின்று அந்த பாடலை பாடிடும். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே.
செய்தீர், என் நோய்களை குணமாக்கினீர், எங்கள் பிராணனை அறிவித்துரைக்கு மீட்டீர், எங்கள் கிருபையினால் இரத்தத்தினால் முடிசூட்டினீர், எங்கள் நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கினீர், கடலுக்கு சமானமான எங்கள் வயதை திரும்பமான வைத்து போலாக்கினீர். இவ்வளவு உபகாரங்களை செய்ததற்காக நன்றி. பழைய ஆண்டுகளுக்கு தேங்க் பண்ணுகிறோம். உங்களிடத்தில் ஆனதிலிருந்து நாங்கள் எல்லா உபகாரங்கள் நினைத்து ஸ்தோத்திரத்துக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.